அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, உங்களின் உண்மையான குரு சத்குருவா அல்லது சச்சித் குருவா என்பதாகும். அது என்னங்க சச்சித் குரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு நேயர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சாய் சத் சரிதத்தில் உண்மையான சத்குருங்கிறவங்க யார் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருந்தாங்களாம். அதாவது கடவுளை பற்றிய அறிவு, அதாவது ஏட்டுக்கல்வி மற்றும் நடைமுறை ஞானம், அதாவது உங்களுடைய அனுபவத்திலிருந்தும் இறைவன்னா என்னன்ற உண்மை உணர்ந்திருப்பீங்க இல்லையா? அப்போது இறைவனை பற்றிய கல்வியின் மூலமாக பெறப்பட்ட அறிவு ப்ளஸ் நடைமுறை ஞானம், அனுபவ உண்மை, இந்த இரண்டையும் பூர்ணமாக உணர்ந்தவர் தான் சத்குரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர் கனவுல கூட தன்னுடைய அடியார்கள்ட்டு லாபத்திற்காகவோ பலாபலன் பார்த்தோ பழக மாட்டாராம். அதே மாதிரி தன்னோட அடியார்கள் சிறியவர்கள், தாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு இந்த பேதம் பார்க்க மாட்டாங்களாம். இயல்பாகவே இருப்பாங்களாம். அப்படி பார்க்கும்போது எனக்கு உங்களோட ஞாபகம் வந்தது அப்படின்னு எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ரொம்ப நன்றி. பட் இதை நான் படிக்கும்போது அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாமான்னு நான் ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்னுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க விரும்புச்சு. அதாவது சச்சித் குரு அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். நான் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி, நீங்கள் உங்கள் வயப்பட வேண்டும்னு. அது பொதுவாக ஆன்மீகத்தில் இருக்காது. அதே மாதிரி சச்சித் குரு அப்படிங்கிறதும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த வார்த்தை என்பது இல்லாமல் இது முதல் முறை உபயோகப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், என்னுடைய இறை வழிகாட்டுதல் எதனால் சச்சித் குரு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதாவதுங்க, சத்குரு வேறு, சச்சித் குரு வேறுன்னு சொல்கிறாங்க. சத்குரு என்பவர் யார்? உங்களோட நிஜத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய புறத்தில் இருக்கக்கூடிய குரு. அவர் அவருடைய கல்வி முறையில் கடவுளை பற்றி சில விஷயங்கள் புரிஞ்சிருப்பார், அனுபவத்தில் சிலது தெரிஞ்சிருப்பார். ஆனாலும் அவர் மாயைக்குட்பட்டவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய விதி நிர்ணயத்தையும், உங்களுடைய எனர்ஜி பாடி என்ன, உங்களுடைய சூட்சும உடல் என்ன, அது என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விதியினுடைய கோணத்திலிருந்து பார்க்கும் திறன் என்பது அவர்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய விதியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த சத்குரு உங்கள் ஆன்மாவின் அனுமதி வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது சத்குரு, சத் அப்படின்னு சொன்னால் சத்தியம், பரம உண்மை. குருன்றவர் இருளை விளக்குபவர். அப்போது தனக்குரிய அந்த உண்மையை சொல்லி, தான் கற்றுக்கொண்ட உணர்ந்த உண்மைகளை சொல்லி உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிப்பவர் குரு, சத்குருன்னு பேர் இல்லையா? ஆனால் என் உயர் பரிமாண தெய்வங்கள் சத்குருவை நீங்கள் அல்டிமேட்டாக எடுத்துக்க வேண்டாம், சச்சித் குருவை அல்டிமேட்டாக எடுத்துக்கணும்னு சொல்கிறார். இந்த சச்சித் குரு வேறு யாரும் இல்லை. சத் அப்படின்னு சொன்னால் பரம சத்தியம், அதை போதிப்பவர். சித் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள் உள் உணர்வாக இருந்து, குரு அப்படின்னு சொன்னால் உங்கள் இருளை விளக்கி வழிகாட்டுபவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் சச்சித் குரு. உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய குரு, ஆதி குரு, உங்கள் உள்ளுணர்வு, யுவர் ஓன் இன்ட்யூஷன். என்கிட்ட நிறைய பேர் கேள்வி வைப்பாங்க, சார் உங்களோட குரு யார் அப்படின்னு. நான் பதிலே சொன்னது கிடையாது. என் குரு சச்சித் குரு தான் என் குரு. இந்த வார்த்தையை நீ பயன்படுத்து அப்படின்னு எனக்கு சொன்னதுனால, என் சச்சித் குரு சொன்னதுனால உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். அப்போ உங்களோட குரு யாருன்னு கேட்டால், நானோ அல்லது மற்ற மகான்களோ கூட அல்ல. இப்போது எத்தனையோ மகான்கள் இருக்கலாம், சாய்பாபா இருக்கலாம், ரமணர் இருக்கலாம், ஐ ரெஸ்பெக்ட் தம் ஆல். ஆனாலும் அவர்களுக்கு உங்கள் விதி நிர்ணயத்தை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்குள் நிகழும் அந்த இறை வழிகாட்டுதலுக்கு உங்கள் விதி நிர்ணயம் என்ன, உங்கள் பிறப்பின் நோக்கம் என்னன்றது தெரியும். ரெண்டாவது, உங்களுக்கு எது நல்லது உண்மையிலேயே, எது சரியானது, எது உண்மையிலேயே நன்மையானதுன்னு சச்சித் குருவுக்கு தான் தெரியும். சத்குரு என்ன பண்ணுவார்னா, உங்கள் புறத்தில் பார்க்கக்கூடிய குரு, அவர் தனக்கு எது நன்மைன்னு அவர் நினைக்கிறாரோ, உணர்றாரோ அதைத்தான் சொல்ல முடியும். அது அவருக்கு பொருந்தலாம், சில பேர்த்துக்கு பொருந்தாமல் போகலாம். ஆனால் அவரவர்களுக்குள் இருக்கும் சச்சித் குரு அவரவர்களுக்கு பூர்ணமான ஞானத்தையும் தெளிவையும் அவர்களால் கொடுக்க முடியும். அதே மாதிரி அவர் தண்டிப்பதில்லை. இப்போ குரு கோவம் வரும், குரு ஏமாற்றலாம். எத்தனையோ குருக்கள் ஏமாத்துறவங்க இருக்காங்க இல்லையா? பணத்துக்கு ஆசைப்படலாம். ஆனால் உங்கள் சச்சித் குரு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அப்போது பூமியின் மாயைக்கும் அப்பாற்பட்டவர், உங்கள் விதி நிர்ணயத்தை முழுதாக புரிந்தவர், உங்களுக்கு எது உண்மையிலேயே தேவை அப்படின்றத முழுசாக உணர்ந்தவர், பரம சத்தியத்தையும் உணர்ந்தவர். ஏன்னா அவரே பரமசத்தியம். அதன் பிறகு உங்களை அவர் எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும், நல்முறைப்படுத்த வேண்டும்
அப்படிங்கிறதும் அந்த சச்சித் குருவுக்கு தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் சத்குருவை நோக்கி நீங்கள் சென்றாலும் அது அனைத்தும் உங்களுக்குள் இருக்கும் சச்சித் குருவை வெளிப்படைவது வைப்பதற்காக மட்டும்தான் அப்படின்றது புரிஞ்சுக்குங்க. சத்குரு காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. விழுறது கூட உங்களுக்கு ஒரு ஆர்வம் உற்சாகம் கொடுத்ததுன்னா அது விழுங்க. ஏன்னா அந்த ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கும்போது உங்களுக்குள் உள்ள சச்சித் குரு விழித்தெழுவார். அப்போது இனிமே என்கிட்ட யாராவது உங்கள் குரு யாருன்னு கேட்டால் இப்போ நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், உங்கள் குரு யார்? கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ அதனால் ஏன் நான் இந்த சட்டை போட்டுக்கிறது, இந்த பட்டை இதெல்லாம் போடுறது இல்லை, சாமியார் மாதிரி என்ன பார்க்குறது இல்லைன்னா, நீங்கள் சத்குருவை நோக்கி கவனத்தை திருப்பி விடக்கூடாது. சத்குருன்றவர் என்னதுன்னா ஒரு விளம்பர பலகை மாதிரி தான். நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சச்சித் குரு வெளிப்படைய செய்ய முடியும்னு. உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுங்கள். உங்களுக்கு எது ஆர்வமோ உற்சாகமோ அதை செயல் வடிவம் கொடுங்க. ஆர்வம் என்பது ஆன்மீகத்திலும் போகலாம், உங்களோட தொழிலில் நோக்கி போகலாம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய உண்மையான ஆர்வம் உற்சாகம் உங்களுக்கு எப்படி ஒரு காம்பஸ் இருக்கோ அது மாதிரி வழிகாட்டும். சரிங்களா? அதனால் உங்கள் சச்சித் குருவே உங்களுக்கு பூர்ணமான குருவாவார். என்றைக்குமே அவர் குருவாவார். இறந்ததுக்கு அப்பவும், பிறக்கிறதுக்கு முன்னாடியும், பிறந்து வாழ்ந்துட்டுருக்கிற போதும், இறப்பதுக்கு அப்பவும் சொல்லி என்னுடைய உரையை நான் முடிவு செய்கிறேன். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். சாமியார்களை நோக்கி ஓட்டம் எடுப்பது, அவர்களே தெய்வம்னு சொல்லி அவங்கள வழிபடுறது, இதை நான் சரி தப்புன்றதுக்குள்ளே போகல. உங்களுக்கு அது ஒரு ஆர்வம் கொடுத்ததுன்னா பண்ணிக்கங்க. ஆனால் அல்டிமேட் அது அல்ல. அல்டிமேட் இஸ் சச்சித் குரு என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படி நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? இனிமே அந்த சச்சித் குரு வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். சச்சித் குரு எழுக, சச்சித் குரு வெளிப்படைக அப்படின்னு சொல்லி, சச்சித் குரு எனக்கு வழிகாட்டுக அப்படின்னு சொல்லி நீங்கள் மந்திரத்தை நீங்கள் அஃபர்மேஷனாகவும் சொல்லலாம். சச்சித் குரு வாழ்க என்பது இந்த தெளிவின் வழியோட தாரக மந்திரம் எடுத்துக்கங்க. சச்சித் குரு வழி நடத்துக. சரியா? உங்கள் பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.